சத்சங்கம்ங்கிறது இப்படி உட்காந்து பேசினாதான் சத்சங்கம்னு இல்லை. நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், சத் புஸ்தகங்கள் கிரந்தங்களை படித்து எல்லாம் ஒரு சத்சங்கம், உட்காந்து பேசினா ஒரு சத்சங்கம். உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை உணர்ந்து அவரோட தொடர்பு வைத்து கொண்டால் சத்து சங்கம் சத் சங்கம்ங்கிற. ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்க இல்லையா, ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஒரு அம்சம் இருக்க, ஒரு ஸ்பார்க் நமக்கு இருக்கு. அது அவள்கிட்ட போனால் தான் நமக்கு அதை எப்படி பெருசு பண்ண. நீர் பூத்த நெருப்பாக இருக்க, அதை ஊதி ஜுவாலையை யாரால் கிளப்ப முடியும்? சாதுக்களால். அதனால் ரொம்ப கவலையாக இருந்ததுன்னா இன்னொரு பாட்டை சொல்கிறார், சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றுடுவாய்ங்கிறார். மனசு ரொம்ப கவலையாக இருக்கு சார், எந்த கோவிலுக்கு போகணும்? ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவில் போயிட்டு போயிருந்தாலும் கவலையே இருக்காது. அப்படியா, என்ன கோவில்? சிவன் கோவிலா, பெருமாள் கோயிலா, அம்பாள் கோயிலா, முருகன் கோயிலா? அந்த எந்த கோவிலும் இல்லை. எந்த கோவில் சத்சங்கம் நடக்கிறது எந்த கோவிலோ அந்த கோவில். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். அங்கே போனால் மனசுக்கு அமைதி உண்டாருதா இல்லையான்னு பாரு. கொஞ்ச நேரம் ஒரு திறந்த மனசோடு உட்காந்து உள் வாங்கிக்கோ. உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, உங்கள்கிட்ட யாரும் பணம் காசு கேட்கலையே, உட்காந்து கேளு, உள் வாங்கிக்கோ. இந்த சத்சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அப்படியே மாற்றி விடுங்க.